நல்லா சாப்பிடு. ஏமே 2 நாளைக்கு முன்னாடியே பாத்ரூமுக்குள்ளே இது விழுந்துருச்சுமா, அது என்னது வவ்வால் தண்ணிக்குள்ளே. அதை சரி என்னன்னு தெரியலையேண்டு அதை எடுத்து போடும்னு 2 மணிக்கு கேமரா எடுத்து போட்டேன். அதை பார்த்துப்பிட்டு ரொம்ப பேர் வீட்டுக்கு வந்தால் வவ்வால் வந்தால் வீடு சர்வநாசமாயிரும், வீடு விளங்காது அப்படி இப்படின்னு கமாண்ட் பண்ணிட்டாம்மா. எனக்கு மனசு சங்கட்டமாக இருக்குமா. அப்படியா இருக்கும்? அதான் சொல்லுது அந்த வீடு கமாண்டில் சொன்னான்றே. அதெல்லாம் கிடையாது. நம்ம ஐயா வீட்லாம் மச்சை திறந்து நெல் உள்ளே ஓட்டிருப்போம். அதுலேருந்து இங்கிட்டு ஓடும் இங்கிட்டு ஓடும் இங்கிட்டு ஓடும், காத்தாடியில் அடிவிடும். அப்படிலாம் இருந்திருக்கு அந்த காலத்தில். ஐயா கமர் வீட்டில் அப்படி ஓண்டு வந்திருக்காங்க. அதான் சொன்னது வீட்டுகளில் வவ்வா. இப்போ வவ்வா அத்து போச்சு. எங்கனையோ ஒரு இடத்துல இருந்து இப்போ வந்துருக்கு வீடு. அந்த வீடு உங்களுக்கு ஒரு பாலனஞ்சு வீடு அந்த இருப்பாரு, அந்த ஓட்டு வீடு தான் இருப்பாரு. அதே புலங்கார வீடு இல்லை, புலங்கார வீட்டில் வந்து தங்கி கிடந்துட்டு இங்கிட்டு வரும் வந்துருந்துருக்கு. அது எப்படியே அங்கே மரம் இருந்தால் மரத்துக்கு வரும். அதே அந்த பாத்திரம்குள்ள எப்படியும் நுழைஞ்சிருச்சு, தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அவனா வீட்டுக்குள்ளேயா சொல்லக்கூடாதுப்பா. வவ்வாவுக்கே ஒரு இடத்துல மரத்துல ஒதுக்கி வச்சிருக்காங்க. வவ்வா அடையட்டு. அதே நேற்று கமாண்டில் அப்படி சொல்லவும் எனக்கு ஒரே அழுகையாக போச்சு. அடி பேச்சிருக்கி யாரை என்னமோ சொல்கிறான்ட்டு எதுக்கு இப்படி அழுகிற, ஒன்றும் ஆகாதுன்றாரு. நீ வேற இல்லை ஊருக்கு போயிட்ட, உன்கிட்ட கேட்குறதுக்கு ஃபோன் அடித்தா நீ நேரம் தூங்கியிருப்ப. அப்படியே பேசாண்டு நானும் யூடியூப்பில் போட்டு கேட்குறேன். அதுலேயும் அப்படித்தான் இருக்குது. குடும்பத்துக்கு நல்லதில்லை, உடல் ரீதியாக இப்போ ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி. அப்படி எனக்கு அழுகையாக போச்சு. பார்த்துக்க அப்படிலாம் இல்லை. எதுக்கு கேட்குறேன் வர்றதெல்லாம் வந்து அதே நான் யோசித்தேன். ஆத்தா விட்டு மெச்சலாம் இது நெல்லை இறக்குவாங்க, அப்படி ஒரு வவ்வா ஓடுமேண்டு பறந்து இல்லை சொல்கிறான். அதான் வீட்டுலாம் வவ்வா. நான் தவக்கலையாக இருக்கும்னு நினச்சிதான் வீடியோ எடுத்தேன். அது இப்போ ரெக்கையை பாய்ச்சிக்கிட்டு இருக்கும், இஞ்சிடுறா வவ்வாலா அப்படின்னு அப்புறம் யோசனை வந்துச்சு. பார்த்து ரொம்ப நாளாச்சில் சின்ன பிள்ளையில நல்லா பார்த்தது. அதை பற்றிலாம் நம்ம வீட்டுலாம் விழுந்துருக்கு, ஒன்றுமே இல்லை. இது அப்படியே இங்கிட்டு இங்கிட்டு மனுஷன் போக முடியாது. இங்கிட்டு ஓடும் இங்கிட்டு ஓடும் இங்கிட்டு ஓடும் இங்கிட்டு ஓடும், சுற்றிக்கிட்டே வருது. அது ஒன்றும் இல்லை என்னவா. சரி நல்லபடியாக சாப்பிடுவோம். இந்த மாதிரி இதுகெல்லாம் கமாண்ட் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நேற்று. அதுவும் இந்த ப்ரொஃபைல் என்ன ப்ரொஃபைல்ன்ற சிவனும் பார்வதியும் வச்ச ப்ரொஃபைல் பார்த்துக்க. அந்த ப்ரொஃபைலில் வந்து சொல்லவும் ஐயோ சாமியே வந்து சொன்னது மாதிரி எனக்கு மனசுக்கு பட்டுக்கிட்டு அப்படியே சங்கட்டமாக இருந்துச்சு. அவங்க அப்புறம் கமாண்டை ரிமூவ் பண்ணிட்டாரு.